அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி போட்ட ஒரு ட்வீட் பார்த்தீங்கன்னா இணையத்தில் ஃபுல்லாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர் மாயாவை டேக் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. நம்மளுக்கு எல்லாத்தையுமே தெரியும் பிரதீப்புக்கு மாயாவுக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து ஓடிட்டு இருக்கு. மாயா வந்து எந்த அளவுக்கு பிரதீப்பை பார்த்து பயந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த மாதிரி பிரதீப் வந்து ரெட் கார்டு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தவறான ஒரு விஷயம். அதை வந்து செய்ய வச்சது அதில் மெயினான ஒரு டீம் மெம்பர் இந்த மாயா தான் மாஸ்டர் பிரெயின் சொல்லி தெரியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மாயாவை டேக் பண்ணியே இவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா இதில் வந்து செக்மேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர் கீழே டேக் பண்ண ஒரு சாங் பார்த்தீங்கன்னா அது வந்து 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமாக பாடுற மாதிரி இருக்குது. ஊருக்குள்ளே பறக்குதுக்காரு அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை 2 பேருமே பாடிட்டு இருக்காங்க. மாயாவும் பாடுறாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரும் பாடுறாங்க, பிரதீப்பும் பாடுறாங்க. ஏன்னா அந்த மூமெண்ட்டை பார்த்தீங்கன்னா 2 பேருமே அந்த வீட்டில் வந்து நல்லா வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரேங்கிங் டாஸ்க் வரும். ரேங்கிங் டாஸ்கில் வந்து மாயா ஓப்பனாக சொல்லியிருப்பாங்க, நான் வந்து ஜெயிச்சா எனக்கு 50 லட்சம் வந்துச்சு அப்படின்னா அப்படியே நான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப்க்கு வந்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அந்த நேரத்தில் பாடின பாட்டு இப்போ அதே விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா இங்கே டேக் பண்ணி சொல்கிறாரு. ஹாய் மாயா கிஷன், லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, உங்கள் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்ச ரூபா நீங்கள் வந்து தரேன்னு சொன்னீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நான் ஜெயிச்சேன் அப்படின்னா 50 லட்ச ரூபா நீங்கள் வந்து தரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில் பார்த்தீங்கன்னா நன்றி சிம்மல் போட்டிருக்காரு. நான் அவ்வளோலாம் ஒருத்தர்லாம் சொல்லி நீங்கள் நினச்சிங்களோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதான் 50 லட்ச ரூபா நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்களா அப்படின்னா என்னென்னா மாயா 50 லட்ச ரூபா ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவுக்கே அது தெரியும். அதை தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாரு. இவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை அது வந்து 50 லட்ச ரூபா ஒருத்தர் வந்து அவங்க அதாவது பிரதீப்பை நினச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை மாயா ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்லி மாயாவுக்கே நல்லா தெரியும். அதை தான் வந்து நான் ஜெயிச்சா 50 லட்சம் ஜெயிச்சா பிரதீப் தரேன்னு சொல்லி அவங்க அந்த இடத்துல வந்து சொன்னாங்க அப்படிங்கிறதான் இந்த இடத்துல வந்து அவர் குறிக்கக்கூடிய விஷயம். இட் வாஸ் ஏ நைஸ் பிளேயிங் வித் செக்மேட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதாவது செக்மேட் அப்படின்னா இந்த செஸ் கேம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுன்னா அதை பற்றி பேசக்கூடாது. ஆனால் முடியாமல் தான் அவர் மைண்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. செக்மேட்டும் சொல்லி வைக்கிறாரு. செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபஸ்ட்டு ராஜாவை அழிக்கணும் அப்படின்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா பல செக்கில் வச்சு கொண்டு போவாங்க இல்லையா. அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செக்மேட் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த பாட்டை போட்டிருக்காரு. இந்த அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் ஊருக்குள்ள பறக்குது காரு அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பாட்டோட இதை போட்டு ஹேஷ்டாக் போட்டிருக்காரு. ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மாயாவுக்கு ஒரு சரியான ஒரு செருப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு மேலே பிரதீப் வந்து கொடுப்பாரு. மாயா போய் நேராக போய் பிரதீப்கிட்ட மன்னிப்பு கேட்கறது ரொம்ப நல்லது, ரொம்ப உசிதம். ஏன்னா மாயா வந்து பிரதீப் பண்ணது மிகப்பெரிய ஒரு துரோகம். அதாவது எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளோ மன்னிப்பு கேட்டாலும் தகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மாயா வந்து பிரதீப் ஆண்டனி காலில் விழுந்தா கூட சரிதான், காலில் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அவரோட டோட்டல் லைஃப் பிக் பாஸில் வந்து அவர் இருந்தாருன்னா டைட்டில் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அவ்வளோ பொட்டன்சியலான ஒரு ஆள். அவர் வாழ்க்கையை கெடுத்தது முழுக்க பார்த்தீங்கன்னா மாயா பூர்ணிமா அப்படிங்கிறது தெரியும். அந்த இப்போ வந்து அவர் ஒரு சில விஷயங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து பேசித்தான் ஆவார். ஏன்னா 100 நாள் வந்து ஷோ நடக்கும்போது பேசக்கூடாதுன்னு ஒரு ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்குது. அப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி அவர் டேரெக்டாக கேட்டிருக்காரு. இந்த வகையில் நம்மளோட சப்போர்ட் 100க்கு 100 சப்போர்ட் வந்து பிரதீப் ஆண்டனிக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஓப்பனாக தெரிவிச்சுக்கலாம். இது வந்து மாயாவோட மூஞ்சியில் காரி துப்புன மாதிரி பிரதீப் அடுத்தடுத்த இது செய்வார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.